அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் ஐஎம்டிபி ரேட்டிங் வச்சுருக்க ஒரு 5 கொரியன் மூவிஸ் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு படம் என்ன அப்படின்னா, மெமரிஸ் ஆஃப் மர்டர். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, 1986 ஒரு சின்ன சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்து சில பெண்களை கொலை செஞ்சு போகிறாரு. இந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஏஜென்ட்ஸ் வந்து வராங்க. அவங்களோட சீனியர் அட்வைஸை கேட்டு அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிற முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க. அவங்க அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவுமே விறுவிறுப்பாக காட்டியிருப்பாங்க. இவங்க கண்டுபிடிக்கிற நேரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய கொலைகள் வந்து அங்கங்கே விழுந்து கிடக்கும். அது எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு பயங்கரமாக வந்து ஒரு த்ரில்லராக காட்டியிருப்பாங்க. பெஸ்ட்டான க்ரைம் த்ரில்லர் மூவின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவங்க சர்ச் பண்ணுற விதமும் அவங்க கண்டுபிடிக்கிற விதமும் ரொம்பவுமே ஃபன்னாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் த்ரில்லராகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த விஷயங்களை புரியும். அவரோட சீனியர் வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. அதுபடி இவங்களும் சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவுமே சின்சியராகவும் டெடிக்கேட்டடாகவும் அந்த கொலையாளியை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, கிளைமேக்ஸில் அந்த கொலையாளியை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப விறுவிறுப்பாக காட்டியிருப்பாங்க. செகண்டாக நம்ம பார்க்க போகிற படம் பேராசைட். இந்த படத்தை பற்றி பார்க்கும் பொழுது, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்க ஒரு ஏழை பையனும் அதுக்கப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிச்சான ஃபேமிலியும் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது அந்த ரிச் ஃபேமிலிக்கும் போர் ஃபேமிலிக்கும் ஒரு பிரிவினை வருது. அதாவது நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம ஹையஸ்ட் பணக்காரனாக இருக்கும், அவன் வந்து ஏழை தானே அப்படிங்கிற ஒரு பாகுபாடும் ஒரு பேராசையும் வருது. இந்த பேராசையும் வர்க்க பாகுபாடும் இவங்களை என்ன பண்ணுச்சு, இவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் இது வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. இது ஒரு ட்ராமா ஃபிலிம் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. பல வேலைகள் எல்லாமே உள்ளே பண்ணுவாங்க. அந்த வேலை எல்லாமே பார்க்கும்பொழுது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தேர்ட் லிஸ்ட்டில் பார்க்க போகிறது லியான் த ப்ரொஃபஷனல். இந்த படத்தை பற்றி கதையோட பார்க்கும்பொழுது, 12 வயசு ஒரு பொண்ணு வந்து தன்னோட குடும்பம் வந்து கொலை செய்யப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமேலு ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் கூட வந்து அந்த பொண்ணை வந்து எடுத்து வளர்க்குறாரு. அவர் வளர்த்ததுக்கப்புறமேல அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு பாதுகாப்பாக அமையணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து எல்லாமே கற்றுக்க ட்ரை பண்ணுறா. அவள் கற்றுக்கிட்டு அவனுக்கே பாதுகாப்பாக இருக்கிறாளா இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்பவுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவ கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேலு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவா. என்ன அப்படின்னா, அவனோட பிரச்சனை இந்த பொண்ணோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணால் இவங்க 2 பேருமே சேர்ந்து அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக போக போகிற படம் மதர். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வயசான அம்மா ஒரு பையன் வந்து ஒரு வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பையனை வந்து திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பையன் வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எல்லாருமே கட்டங்கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியும், அவன் பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், நான் கொண்டிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வயசான காலத்துலேயும் அதை பொருட்படுத்தாமல் தன் பையனை எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் தேடி சுற்றி திரியிறாங்க. திரிஞ்சு அந்த கொலையாளி யார், எதுக்காக நம்ம பையனை வந்து இப்படி சிக்க வச்சான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே ஆர்வமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிருப்பாங்க. எப்படியாவது அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கணும், நம்ம பையனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எமோஷனல் கலந்து இந்த படத்தை வந்து காட்டியிருப்பாங்க. இதனாலேயே இந்த படம் வந்து ஐஎம்டிபி ரேட்டிங்கில் ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு தாய் வந்து தன்னோட மகனை காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்ன பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற படம் தி சேசர். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் ப்ராஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருப்பார். அவர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு குழு மாதிரி வச்சு அந்த ப்ராஸ்டியூட் வந்து ஒரு வெற்றிகரமாக நடத்திக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேங்கில் இருக்க ஒரு பொண்ணை வந்து காணாமல் போயிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து எங்கே போனாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணை யார் கடத்தினா, இல்லை இவரோட எதிரிகளை வந்து கடத்தினாங்களா, இல்லை யாராச்சும் கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்களா, இல்லை அந்த பொண்ணை கொன்னுட்டாங்களா அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் கோணத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிப்பார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இவர் நேரத்தை கடந்து அந்த பொண்ணை வந்து தேட ஆரம்பிப்பார். அதுதான் இந்த படத்தோட டைட்டில்னே சொல்லுவேன். ஏன்னா சேசர் அப்படிங்கிறது அந்த பொண்ணை தேடி போகிற விதம் இருக்குல்ல, அதை வந்து டைரக்ஷன் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. திரைக்கதை ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அவர் ஃபேஸ் பண்ண இன்சிடெண்ட்டு எப்படியெல்லாம் கடந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபைனல் கிளைமேக்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு தரமான மூவின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மூவிஸ் 5 பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.